ஒரு லாங் ஷாட்ல அதை பார்க்கும்போது தமிழர்கள் அவங்க ரிப்ளேஸ் பண்றாங்க. எங்க ரிப்ளேஸ் பண்றாங்க? தமிழ்நாட்டிலேயே அவங்க ரிப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது டெஃபினட்டா பெரிய ஒரு பிரச்சனையா வெடிக்கும். இந்த லாஸ்ட் ஒரு 70-80 இயர்ஸா நம்ம கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆயிட்டோம். ஒரு 50-60ஸ்ல கொஞ்சம் சண்டை போட்டோம். பட் அதுக்கப்புறம் அப்படியே அமைதி ஆகிட்டோம். இன்னைக்கு நம்மளை ஃப்ரீயான விஷயங்கள் கொடுத்து நம்மளை கம்ப்ளீட்டாக மழுங்க செய்ய வச்சுருக்காங்க, நம்மளை டைலூட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் மீறி நம்ம களத்துக்கு வரதுன்றது கஷ்டமான ஒரு காரியம் தான். ஸோ ஸ்டாலின் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா, நாளைக்கு புதுசாக 1% ஓட்டர்ஸ் உள்ள ஆட் ஆக போகிறான். 6.5 லட்சம் பேர்னா பெரிய நம்பர். நம்ம அவனுக்கு எதிராக போய் சண்டை போட்டால் நம்ம பிஜேபி எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் சண்டை போடணும். அதுக்கு பேசாம நம்ம அவங்கள சேர்த்து அவங்க கிட்ட போய் ஓட்டு கேட்போம். அவங்களுக்கும் சில ஃப்ரீயான விஷயங்கள் கொடுத்து அவங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணுவோம். என் மண்ணை நான் பாதுகாக்கணும், இதை அப்படியே எடுத்து என் குழந்தைங்களுக்கு நான் பாஸ் பண்ணணும், என் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நான் பாஸ் பண்ணணும்லாம் யோசிக்கலாம். அவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவில் நம்ம சேர்த்துட்டோம் நிறையா. இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? இதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, தமிழ்நாட்டை அடகு வைக்கணும்னா அதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. யோசிக்காம அடகு வச்சிருவாங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருந்து விலகி சர்வதேச அரசியலை பத்தி பேசலாம். சொல்லி வச்ச மாதிரி பல நாடுகள்லையும் ஒரே நேரத்துல இமிகிரன்ஸுக்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. எடுத்துக்காட்டாக ஆஸ்திரேலியா, கிரேட் பிரிட்டன், ஈவன் பிரான்ஸ். நேற்றைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட H1B விசாவோட மதிப்பை அதிகரிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த விசாவோட வேல்யூவை அதிகரிச்சிருக்கிறார். அதாவது வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வேலை செய்கின்ற இமிகிரன்ஸை கட்டுப்படுத்தணும் என்ற நோக்கத்தோட இந்த திட்டத்தை கொண்டு வந்ததா சொல்றாங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல இந்த விஷயத்த கையில எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் முக்கியமான காரணம் இருக்குமா? எப்பவும் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க ஒரு ஆபீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஆபீஸ்க்கு நான் டெய்லி வரேன்னா எனக்கு இந்த ஆபீஸுக்கு என்னோட தேவை இருக்கணும். ஓகே, என்னோட தேவை இந்த ஆபீஸ்ல இல்ல. ஆனா டெய்லி வரேன்னா என்ன பண்ணுவாங்க? சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா சிரிப்பாங்க, 2வது நாள் என்ன சொல்லுவாங்க, அப்படியே லைட்டா பேசாம இருப்பாங்க, 3வது நாள் நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த ஆபீஸ்ல எனக்கான தேவை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? வாங்க கேப்ரியல், வாங்க உட்காருங்க, டீ குடிங்க அப்படின்ற மாதிரி என்ன அகாமடேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல யூரோப்ல இமிகிரன்ஸுக்கான தேவை இருந்தது. ஒரு காலத்துல நல்ல growth இருந்தது. குளோபலைசேஷன் அசத்தலான ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. எல்லைகளெல்லாம் உடைச்சு மூலதனம் பார்த்தோம்னா உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருந்தது. சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆயிருச்சு. கொலாப்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது? புது மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னாடி USSR கண்ட்ரோல்ல இருந்த நாடுகள்லாம் ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் ஓப்பன் பண்றாங்க. ஸோ புது மார்க்கெட்ஸ் கிரியேட் ஆகுது. அங்கெல்லாம் போய் மூலதனம் புகுறும்போது அமெரிக்க ஐரோப்பிய முதலாளிகளுக்கு லாபம் அதிகமாகுது. புது மார்க்கெட்ல இருந்து இன்னும் நிறைய ப்ராஃபிட்லாம் கிடைக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கையில லாபம் அதிகமாகவும் முதலாளி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேருக்கு வேலை எல்லாம் கிடைக்குது. நிறைய பேர் தேவையும் படுறாங்க வேலை எல்லாம் செய்ய. ஸோ அப்ப வேலை செய்ய நிறைய பேர் தேவைன்னா தூக்கு ஆட்களை இந்தியால இருந்து, சைனால இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, எல்லா இடங்கள்ல இருந்து ஆட்கள் எல்லாம் தூக்குங்க, வர வைங்க அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ அப்ப மூலதனம் நல்லா ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா உலகம் ஃபுல்லா சுத்தி விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த இமிகிரன்ஸுக்கான தேவை உலகம் முழுக்க இருந்தது. குறிப்பா யூரோப்லயும் அமெரிக்காலையும் அவங்களுக்கான தேவை இருந்தது. இன்னைக்கு குளோபலைசேஷன் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்ப அன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ராஃபிட்ஸை இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஜாப் லாஸ்லாம் ஏற்படுது. நேத்து மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு இல்லை, அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. குறைய இப்ப பாக்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க இங்க நீ அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப உனக்கான வேலையே இங்க இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கான தேவை இல்லை, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்றாங்க. ஸோ அப்ப இப்போ மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்மளோட வேலைகளை இவங்க பறிக்கிறாங்க, நம்மளோட கலாச்சாரத்தை இவங்க டிஸ்ட்ராய் பண்றாங்க, மற்ற இல்லீகலா உள்ள புகுந்துடுறாங்க, கடல் வழியாவோ எல்லையை தாண்டியோ இல்லீகலா உள்ள புகுந்து இங்க ஈஸியா அவங்க நம்ம நாட்டுக்குள்ள செட்டில் ஆயிடுறாங்க. நமக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போகுது. நம்மளோட அரசாங்கங்களும் அவங்களுக்கு முக்கியத்துவம், நம்மளோட ரிசோர்ஸ் அவங்களுக்கு பயன்படுது, அவங்களுக்காக செலவழிக்கப்படுது. ஆமா, இந்த கோபம்லாம் அவங்களுக்கு இருக்கு. முக்கியமா நம்மளோட கலாச்சாரம் அழிக்கப்படுது. ஸோ மோஸ்ட்லி அங்க இருக்க நாடுகள்லாம் பார்த்தோம்னா வெள்ளைக்காரங்க இருக்கக்கூடிய நாடுகள், அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய நாடுகள்.
அப்புறம் ஆங்கிலம் பேசுவாங்க, மற்ற மொழிகளும் அவங்க பேசுறாங்க. ஸோ இந்த அடையாளங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுவும் இப்ப சிரியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு. சிரியா, ஆப்கானிஸ்தான், அப்புறம் மிடில் ஈஸ்ட்ல நிறைய இடங்கள்ல இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஸோ அப்ப நேச்சுரலா என்ன நடக்கும், அந்த மக்கள்லாம் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு மைக்ரேட் ஆகி போறாங்க. போகும்போது இவங்க வரக்கூடிய கல்ச்சரல் பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட், அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் கிளாஷ் ஆகும்போது பெரிய பிரச்சனைகள் வருது. இந்தியன்ஸ் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுவாங்க. நம்ம நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுவோம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆகிற அந்த தன்மை உண்டு. பட் இந்தியன்ஸ் கூடயும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. பட் ஓரளவுக்கு நம்ம ஜெல் ஆயிடுவோம். பட் இப்ப மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடியவங்க இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்க பெண்களை பார்க்கக்கூடிய விதம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள், இவங்க ரொம்ப டிஃப்ரெண்டான கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரனால அங்க இன்னும் பெரிய ஃபிக்ஷன் வந்து ஏற்படுது. நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் வர வர ரைட் இவங்க நம்ம நாட்டை கைப்பற்ற முயற்சிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால இப்ப திடீர்னு பார்த்தோம்னா ரேப்பிடா இந்த லாஸ்ட் 1 இயர்ல வலதுசாரிகள் ரொம்ப வேகமா வளர்றாங்க. எனக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது இவ்வளவு வேகமா வளருவாங்க நான் நினைச்சே பார்க்கல. இப்ப லண்டன்ல 1.5 லட்சம் பேர் மொபிலைஸ் ஆயிருக்காங்க. சொல்லப்படுற விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் கம்மியா அந்த நம்பர்ஸை காட்டுறாங்க. ஏறக்குறைய 1,90,000 மக்கள் அங்க திரண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது யார் மொபிலைஸ் பண்ணதுன்னு பார்த்தா டாமி ராபின்சன் அப்படின்ற ஒருத்தரை சொல்றாங்க. டாமி ராபின்சன்லாம் நான் ரொம்ப நாட்களா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர்லாம் ஒரு காலத்துல ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிஸ்டா இருந்த ஒரு நபர். ஆன்டிஃபான்னு சொல்லுவாங்க. ஆன்டிஃபானா ஆன்டி ஃபேசிஸ்ட் மூவ்மெண்ட்டை சொல்லுவாங்க. நிறைய சின்ன சின்ன அமைப்புகள் அதுல இருக்கும். அவங்களாம் அனார்கிஸ்ட்லாம் இருப்பாங்களா, சும்மா சண்டை போடுறது, வயலண்டான இடதுசாரிகள். அவங்க டாமி ராபின்சன் நிறைய பேர் அடிச்சலாம் நான் பார்த்திருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் இருக்கு. டாமி ராபின்சன் அவங்ககிட்ட இருந்து அடி வாங்குவார், அவரும் அடிலாம் கொடுப்பார். நல்லா ஆள் ஃபிட்டா இருப்பார், நல்லா பாக்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா டாமி ராபின்சன் இருப்பார். அப்பெல்லாம் பார்த்தா அவரு ஒரு தனிநபர், கூட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இந்த வீடியோஸ் எடுக்கிறது, விளாக்ஸ் பண்றது, பாருங்க லண்டன்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு பாருங்க, இமிகிரன்ட்ஸ் வராங்க, இந்த மாதிரி வீடியோஸ் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்பவே ஒரு சின்ன ஒரு அமைப்பும் வச்சிருந்தாங்க அவங்க, இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த அமைப்பையும் கலைச்சிட்டாங்க. ஸோ சின்ன குரூப்பாக தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தா 1.5 லட்சம் பேர் அவங்களால திரட்ட முடியுது. இவர் தான் ஆர்கனைஸ் பண்றாருன்றாங்க. இவ்வளோ பெரிய growth எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஸோ இப்போ குளோபலா சூழல் மாறிடுச்சு. சூழல் மாறும்போது டாமி ராபின்சன் மாதிரியான லீடர்ஸ் பார்த்தோம்னா வேகமா வளர்றாங்க. அதே மாதிரி யூகேலயே ரிஃபார்ம் யூகேன்னு ஒரு பார்ட்டி இருக்கு. அங்க நைஜல் ஃபராஜ்னு ஒரு லீடர் இருக்கு. அவரு பார்த்தோம்னா அவரும் இதே தான். பிரெக்சிட்டுக்கு முன்னாடி அவரு ஒரு ஆளே கிடையாது. 2018 தான் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க, ரிஃபார்ம் யூகே பார்ட்டியை. அப்புறம் 2020 பிரிட்டன் பிரெக்சிட்ல இருந்து EUல இருந்து வெளில வராங்க. அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எதுக்காகனா யூரோப்பியன் யூனியன்ல பிரிட்டன் இருக்கக்கூடாது, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பிரிட்டனை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஒன் சிங்கிள் அஜெண்டா. அதுக்கப்புறம் அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நைஜல் ஃபராஜ் பார்த்தோம்னா இப்ப அரசியல தான் இருக்காரு. அவரோட அந்த அமைப்பும் பார்த்தோம்னா இப்ப வேகமா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரெக்சிட் பீரியட்ல எல்லாம் அவருக்கு ஓட்டு எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 3% இருக்கும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு கருத்து கணிப்பு ரீசெண்டா எடுத்திருக்காங்க. அதுல சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா நைஜல் ஃபராஜ் PM ஆயிடுவாருன்றாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ல நைஜல் ஃபராஜ் பயங்கரமா க்ரோ ஆயிருக்காரு. அதே மாதிரி பிரிட்டனோட பழைய பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க லிஸ் ட்ரஸ்ட் நினைக்கிறேன் அவங்க பேரு. இந்த வந்துட்டு சில நாட்கள்லயே காணாம போனாங்கல்ல, ரிஷி சுனக்கு முன்னாடி அவங்க பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க நினைக்கிறேன், ஒரு லேடி. அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க நைஜல் ஃபராஜ் ஃபியூச்சர்ல PM ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி அவங்க கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. ஸோ கருத்து கணிப்புகளை தாண்டி ஒரு PM சொல்றாங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்கு. நைஜல் ஃபராஜ்ன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் ரைட், ரொம்ப நல்லா பாலிஷா பேசுவார், சிரிச்சமாவமா இருப்பார், நல்லா அழகா கன்வின்சிங்கா பேசக்கூடிய ஒரு லீடர். இவங்கெல்லாம் பவருக்கு வருவாங்கன்னு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. எனக்கு தெரியும் ரைட் விங் ஏதோ ஒரு பாயிண்ட்ல பவருக்கு வந்துருவாங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. இப்ப திடீர்னு பார்த்தோம்னா பயங்கர ஒரு எழுச்சி அவங்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு வேகமா டக் டக் டக்னு க்ரோ ஆகுறாங்க. இதை முழுமையா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப எப்பயுமே ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா பண்ண ஆரம்பிச்சோம்னா அது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இமிகிரேஷனும் அதே மாதிரிதான், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ரொம்ப அதிகமா புஷ் பண்ணும்போது நிறைய சிக்கல்கள் ஏற்படுத்தும். இப்ப நிறைய டேட்டாஸ் நம்ம எடுக்கலாம், அது ஃபியூச்சர்ல நம்ம இன்னும் நிறைய டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி பேசுவோம். பட் இப்ப இருக்கிற விஷயம் என்னன்னா, EUல இருந்து பிரிட்டன் வெளியே வரணும் அப்படின்னு விரும்பினதுக்கான காரணமே என்னன்னா, யூரோப்பியன் இமிகிரன்ட்ஸ் நிறைய பேர் உள்ள வந்துடுறாங்க. ஏன்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் லேபர் அலௌட் இல்ல, அதனால பிரிட்டனுக்குள்ள நிறைய இமிகிரன்ட்ஸ் வராங்க.
வளர்ச்சி அடையாத ஐரோப்பிய நாடுகள் இருந்து வந்துடுறாங்கன்றது தான் அவங்களோட கிளைமா இருந்தது. ஸோ பிரெக்சிட்டுக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆகுது. ஆனா அது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து இமிகிரன்ட்ஸ் நிறைய உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இல்லீகல் இமிகிரன்ட்ஸ், லீகல் இமிகிரன்ட்ஸ் நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிரெக்சிட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பல மடங்கு இமிகிரேஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஏற்கனவே மக்கள் பிரெக்சிட் வேணும்னு சொன்னதுக்கு காரணமே இமிகிரேஷன் தான். ஆனா பிரெக்சிட்டுக்கு அப்புறம் இமிகிரேஷன் இன்னும் பல மடங்கு அதிகமாகுது. நான் இன்னும் டென்ஷன் ஆகிறான். அப்ப ரைட்டு, அப்ப அவன் யூரோப்பியன்னா கூட ஓரளவுக்கு ஏத்துப்பான். ஏன்னா ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆகுது, பிரெக்சிட்டுக்கு அப்புறம் யூரோப்பியன் இமிகிரன்ட்ஸ் உள்ள வரல. ஆனா இப்ப மிடில் ஈஸ்ட்ல இருந்தும், ஆப்கானிஸ்தான்ல இருந்தும், பாகிஸ்தான்ல இருந்தும், மற்ற நாடுகள்ல இருந்து வரும்போது அவங்க இன்னும் டென்ஷன் ஆறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பார்த்தோம்னா, ஒரு 4-5 இயர்ஸ்ல அங்க கம்ப்ளீட்டா சூழல் மாறிடுச்சு. இப்ப ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி கூட பார்த்தோம்னா, அந்த பிரிட்டிஷ் பிளாக் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எல்லா இடத்துலயும் அவங்க மாட்டுறாங்க. செயின்ட் ஜார்ஜ் பிளாக், இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கங்கெல்லாம் மாட்டுறாங்க. எல்லா இடங்களையும் அதை மாட்டுறாங்க. தரையில தான் அந்த பிளாக்ஸ் எல்லாம் உரையிறாங்க. அப்பவே ஒரு பார்வை இருந்தது, ரைட், இப்ப ரைட் விங் வந்து ஏதோ வலதுசாரிகள் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க, பெரிய கூட்டம் திரளுது. இத கவுண்டர் பண்ண முடியல. சோ இப்ப கியர் ஸ்டார்மர் அங்க பிரைம் மினிஸ்டரா இருக்காரு இல்லையா, அவர் ஆடி போய் தான் உட்கார்ந்துருக்காரு. பிரிட்டன்றது ஒரு மேஜர் பவர், அங்க இது நடக்குது. சோ அதனால இப்ப இவ்வளவு நாளா நம்ம யூரோப்னா ரொம்ப லிபரலான ஒரு இடம், அங்க பாருங்க பேச்சுரிமை எப்படி இருக்கு, நம்ம கம்பேர் அங்கதான் பண்ணிட்டு இருப்போம். அந்த விஷயங்கள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இனி அந்த லிபரல் எக்கானமி அவங்க இருக்க மாட்டாங்க. இது பிரிட்டன் மட்டும் கிடையாது, மற்ற நாடுகள்லயும் இது நடக்க போகுது. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க ஜெர்மனி எடுத்துட்டீங்கன்னா, அங்க ஏஎஃப்டின்னு ஒரு பார்ட்டி இருந்தது. அவங்க எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் பார்ட்டி. ஜெர்மனிலாம் எப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஹிட்லர் அப்படின்ற அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பெருசா பேச மாட்டாங்க, பேரை கூட சொல்ல முடியாது. ஆமா. சோ ஓரளவுக்கு இந்த வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட கட்சிகளை கம்ப்ளீட்டா ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி தீண்டத்தகாத கட்சிகள் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. யாரும் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் யாருமே அவங்க கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல் இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த பார்ட்டி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இப்ப கூட்டணி எல்லாம் வைத்துதான் ஆகணும் அப்படின்ற சூழல் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த அயன் வால்பாங்கல்ல, அதெல்லாம் இப்போ உடைச்சிட்டு அவங்களோட நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் மற்ற ஐரோப்பிய நாடுகள்லயும் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா பிரான்ஸ், அது ஒரு முக்கியமான நாடு. பிரான்ஸ்ல இப்ப குழப்பம் போயிட்டு இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா வலதுசாரிகள் பயங்கர ராப்பிடா வளர்ந்துட்டு இருக்காங்க. போன தடவை மரீன் லிப்பேன் வந்து பவருக்கு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஏதோ தப்பிச்சு எடுத்து இவங்க தத்தி புத்தி வந்துட்டாங்க. இப்ப திரும்பவும் குழப்பங்கள் அங்க வந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல அங்கேயும் நேஷனல் ராலி பார்ட்டி வந்து பவரை கேப்சர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மற்ற நிறைய நாடுகளுக்கும் பொருந்தும். ஸ்லோவாக்கியாவா இருக்கலாம், போலண்டா இருக்கலாம், எல்லா நாடுகள்லயும் ரைட் விங் பார்ட்டிஸ் ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இட்டாலியில ஜார்ஜியா மெலனி ஏற்கனவே அவங்க வலதுசாரி தான், அவங்க பவர்ல இருக்காங்க. அப்புறம் டர்க்கியில எர்கடன் வந்து பவர்ல இருக்காரு. அப்புறம் ஹங்கரியில விக்டர் ஓர்பன் வந்து பவர்ல இருக்காரு. இன்ஃபேக்ட் ஹங்கரி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நாளாவே அவரு பவர்ல தான் இருக்காரு. வலதுசாரிகள் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க ஹங்கரியில. ஸோ அதனால நிறைய வலதுசாரிகள் ஏற்கனவே பவருக்கு வந்தாச்சு. அது போக முக்கியமான நிறைய ஐரோப்பிய நாடுகள்ல சீக்கிரமா இவங்க பவருக்கும் வரப்போறாங்க. கரெக்டா சொன்னீங்க. இப்ப ஒரு குளத்துல கல் எறிஞ்சா அதனால உருவாகிற அலை வந்து அந்த குளம் முழுக்க பரவும் அப்படிங்கிறது இயற்பியல் விதி. அதே மாதிரி உலக அளவுல அரசியல் ரீதியா ஒரு மாற்றம் ஏற்படும் போது அது உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லையும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில தான் இப்ப உலகம் பூரா பல முக்கிய நாடுகள்ல இமிகிரன்ஸுக்கு எதிரான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி வேற ஒரு மாடுலேஷன்ல தமிழ்நாட்டிலையும் அந்த போராட்டங்கள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், போன வாரம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க. யாருக்கு எதிராக அந்த கூட்டம் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து குடியேறி கொண்டிருக்கின்ற வட மாநிலத்தவர்களுக்கு எதிராகத்தான் நடந்துச்சு. தொடர்ந்து அவங்க வந்தா நாம என்னையெல்லாம் இழப்போம் அப்படிங்கிறத முன் வச்சு அண்ணன் சீமானும் பேசினாரு. இதுவும் கூட இந்த இமிகிரன்ஸுக்கு எதிரான போராட்டத்தின் தொடர்ச்சி அப்படின்னு பார்க்கலாமா? சரியா இருக்குமா? இதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். அதே காரணம் தான். எப்படி இன்னைக்கு யூரோப்ல நிறைய இமிகிரன்ட்ஸ் போகும்போது அவங்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு, அதெல்லாம் பாதிக்கப்படும் போது ரைட் நிறைய பேர் உள்ள வந்தா நம்ம இங்க சில விஷயங்களை கட்டி அமைச்சிருக்கோம், நம்முடைய கல்ச்சர் போயிடும். ஆமா, பல ஆயிரம் ஆண்டுகளா நம்ம சில விஷயங்களை இங்க கட்டி வச்சிருக்கோம், அது ஃபுல்லா டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு தேவையான அரசியல் கட்சியை நம்ம பவர் கொண்டு வரணும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க.
ஏறக்குறைய அதே லாஜிக் இங்கேயும் அப்ளை ஆகும். இப்ப நம்மளும் சில விஷயத்தை கட்டி வச்சிருக்கோம், நிறைய விஷயத்தை இழந்துட்டோம். பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அடையாளம் இங்க இருக்கு, அது நம்ம கையை விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே தேவையின் அடிப்படையில தான் நடக்கணும். இப்ப எனக்கு தொழிலாளர்களோட தேவை இருந்ததுன்னா அதுக்கேற்ற அளவுக்கு இமிகிரன்ஸ் உள்ள வரலாம். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தேவைக்கு அதிகமா நிறைய பேர் உள்ள வரும்போது அவங்க நம்ம தேவையை பூர்த்தி பண்றதை தாண்டி ஏன் வேலையும் சேர்த்து அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ லேபர் மார்க்கெட்ல என்ன ரிப்ளேஸ் பண்றாங்க? ஏன்னா நான் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வேலையை பண்றேன்னா அவங்க 10,000 ரூபாய்க்கு பண்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு முதலாளி என்ன பண்ணுவாரு, ரைட், தமிழ்நாட்டுக்காரனை வெளில தள்ளிட்டு ஒரு வட இந்திய தொழிலாளியை உள்ள கொண்டு வந்துருவார். இது அப்கோர்ஸ் பிராக்டிகலா கரெக்ட் மாதிரி தெரியும், லாஜிக்கலா நானும் அதான் பண்ணுவேன், நீங்களும் அதான் பண்ணுவீங்க, லாபம் தான் எல்லாமே தீர்மானிக்கும். ஆனா ஓவராலா பார்க்கும்போது ஒரு லாங் ஷாட்ல அதை பார்க்கும்போது தமிழர்கள் அவங்க ரிப்ளேஸ் பண்றாங்க. எங்க ரிப்ளேஸ் பண்றாங்க? தமிழ்நாட்டிலேயே அவங்க ரிப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது டெஃபினட்டா பெரிய ஒரு பிரச்சனையா வெடிக்கும். இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வியும் வருது, அதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிருங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஏதோ ஒரு கட்டத்துல இது பெருசா வெடிக்கும் அப்படின்னு. இதுக்கு மேல என்ன முத்த வேண்டியது இருக்கு? இப்ப மற்ற நாடுகள்ல மக்கள் எல்லோரும் வீதிக்கு வந்து போராடுறாங்க, ஆனா தமிழர்களுக்கு அந்த உணர்வே இல்லை. ஒரு குறிப்பிட்ட கட்சி, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த விஷயத்த கையில எடுத்து பெருசா போராடுறாங்களே தவிர பொதுமக்கள் மத்தியில இது குறித்து எந்த ஒரு அவேர்னஸும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. இங்க இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸ் இல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப என்டிகேவை எடுத்துக்கிட்டா கூட பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்கன்றது ஓகே, ஆனா எத்தனை போராட்டம் நடத்திருக்காங்க? ஓகே, சோ போராட்டங்களா இன்னும் நடத்தல அப்படின்னு தீவிரமா நடத்தணும். ஆமா, தீவிரமான போராட்டங்கள் நடத்தல. சோ அதனால பொதுக்கூட்டம் நடத்துறது ஒரு தெளிவு நீங்க ஏற்படுத்துறீங்க, மக்களுக்கு அதை புரிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வைக்கிறீங்க. ஆனா போராட்டம்ன்றது அதுக்கு எதிராக நீங்க ஆக்ஷன்ல இறங்குறது. சோ ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 70-80 இயர்ஸா நம்ம கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆயிட்டோம். ஒரு 50-60ஸ்ல கொஞ்சம் சண்டை போட்டோம், பட் அதுக்கப்புறம் அப்படியே அமைதி ஆயிட்டோம். இன்னைக்கு நம்மள ஃப்ரீயான விஷயங்கள் கொடுத்து நம்மளை கம்ப்ளீட்டா மழுங்க செய்ய வச்சிருக்காங்க, நம்மள டைலூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மீறி நம்ம களத்துக்கு வரதுன்றது கஷ்டமான ஒரு காரியம் தான். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, இவங்க இப்ப பிஹாரிஸ்லாம் ஒரு 6 லட்சம் பேரை ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல எல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் ஸ்மூத்தா போகாது. ஏன்னா இது ஒரு ஸ்டேட்லங்க, ஒரு ஸ்டேட்ல 6 லட்சம் பேர். நாளைக்கு இதே விஷயத்த நீங்க யூபி மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி தமிழ் மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? சோ நம்ம கையில இருந்து அரசியல் அதிகாரம் பறிபோறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொலிட்டிக்கல் பவரை நம்ம இங்க இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நமக்கு பெரிய பவர் கிடையாது. ஏன்னா இந்தியால தமிழ்நாடுன்றது ஒரு சின்ன ஸ்டேட் தான். என்ன, நமக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு? 39 சீட்ஸ் தான் இங்க நமக்கு இருக்கு. அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் கையில அதிகமான சீட்ஸ் இருக்கு, 200+ சீட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. சோ அதனால அவங்களுக்கு காமன் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. ஏன்னா ஒரே மொழி பேசக்கூடியவங்க, அவங்களுக்கு நிறைய காமன் அடையாளங்கள் இருக்கு. ஸோ அவங்களோட தேவைகள் அவங்க எல்லாருக்குமே ஒன்னா இருக்கும். ஸோ அவங்க சேர்ந்து கோஆர்டினேட் பண்ண முடியும். அதனாலதான் பாஜக பார்த்தோம்னா நார்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, காங்கிரஸ் பார்ட்டி ஒரு காலத்துல நார்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் நமக்கு பார்த்தோம்னா யூனிக்கான தேவைகள் இருக்கு. நமக்கு தமிழர்களா நம்ம இங்க ரீஜனல் பார்ட்டிஸ் தான் இங்க இருக்காங்க. அது காட்டக்கூடிய விஷயமே என்னன்னா, தமிழர்களுக்கு யூனிக் நீட்ஸ் இருக்கு. அதனாலதான் பாஜக காங்கிரஸால இன்னைக்கு வரைக்கும் உள்ள வர முடியும். கண்டிப்பா. அப்ப நமக்கு ஏற்கனவே இங்க 39 சீட்ஸ் தான் இருக்கு. இதை வச்சு பெருசா நம்மளால புஷ் பண்ண முடியல. டிஎம்கே அதான் சொல்றாங்க, டெவல்யூஷன்ல பிரச்சனை இருக்குன்றாங்க. அது காட்டக்கூடிய விஷயம் இதுதான். நீட் பிரச்சனை, டெவல்யூஷன் பிரச்சனை, இது எல்லாமே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட பொலிட்டிக்கல் பவர் ஏற்கனவே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்ப என்ன ஆகுது, நீங்க புதுசா ஓட்டர்ஸையும் உள்ள ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்ணீங்கன்னா நம்மளோட பொலிட்டிக்கல் பவர் இன்னும் ரொம்ப இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பவரும் இல்லாம போயிடும். இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இது சாண்டை போடுறதுக்கு தயாரா இல்ல. இப்ப ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, பீகாருக்கு போறாரு, வாக்கு திருட்டை பத்தி பேசுறதுக்கு பீகார் போறாரு. அங்க போய் அவர் என்ன பேசிட்டு வர்றாரு, பீகாரோட பெருமைகள் எல்லாம் பத்தி அங்க போய் பேசிட்டு வர்றாரு. சோ ஸ்டாலின் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா, நாளைக்கு புதுசா 1% ஓட்டர்ஸ் உள்ள ஆட் ஆக போறான். 6 லட்சம் பேர்னா பெரிய நம்பர். நம்ம அவனுக்கு எதிராக போய் சண்டை போட்டா நம்ம பிஜேபி எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் சண்டை போடணும். அதுக்கு பேசாம நம்ம அவங்கள சேர்த்துப்போம், சேர்த்து அவங்க கிட்ட போய் ஓட்டு கேட்போம், அவங்களுக்கும் சில ஃப்ரீயான விஷயங்கள் கொடுத்து அவங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் படம் இருக்கீங்களா? ஆமா. கேங்ஸ் ஆஃப் நியூயார்க்ல இதே சீன் வரும். ஒவ்வொரு நாளும் கப்பல்ல இமிகிரன்ட்ஸ் உள்ள இறங்கி வந்துகிட்டே இருப்பாங்க அமெரிக்காவுக்குள்ள. அங்க இருக்கிற ரவுடிங்களுக்கு அந்த லோக்கல்ஸுக்கு பிடிக்காது, கல் எறியதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அரசியல்வாதி பாத்தீங்கன்னா வெல்கம் வெல்கம்னு கார்டு கொடுத்துட்டு இருப்பான். கார்டு கொடுத்து ஓட் ஃபார் டாமினி அப்படிமா.
அங்க இருக்கக்கூடிய கவர்னர் ஒருத்தர் ஓட் ஃபார் டாமினி, அங்க உள்ள போனீங்கன்னா சூப்லாம் கிடைக்கும், ஸோ சூப் கிடைக்கும், உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு ஓட் போடுங்க அப்படின்னு அவன் வந்து வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வேலையை பார்ப்பான். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்களுக்கு அது கடுப்பேத்தும். ஸோ அதனால பொலிட்டீஷியன்ஸை பொறுத்தளவுல அவங்க இமிகிரன்ஸை ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. இது யூரோப்புக்கும் பொருந்தும். யூரோப்லயும் பொலிட்டீஷியன்ஸுக்கு வந்து இமிகிரன்ஸ் பிடிக்குது, அதனாலதான் பொலிட்டீஷியன்ஸ் நிறைய இமிகிரன்ஸ் அலோவ் பண்றாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா இமிகிரன்ஸ் அவங்க ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா பாக்குறாங்க. டிஎம்கேவும் பாத்தீங்கன்னா ரைட், புதுசா ஒரு 6 லட்சம் பேர் உள்ள வராங்க, நம்ம எதுக்கு அவங்களோட போய் சண்டை போட்டுட்டு அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துடலாம், அவங்க சாதாரண ஏழைகளா தான் இருப்பாங்க, அப்ப நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்போம், கொடுத்து அவங்கள நம்ம பக்கம் இழுத்துப்போம், திராவிட மாடலுக்குள்ள அவங்களையும் கொண்டு வந்துருவோம். தமிழ் கல்ச்சர் கரப்ட் ஆகுறத பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலைங்க? இப்ப நான் இப்போ இலான் மஸ்கே இருக்காருன்னு வச்சுப்போம். இலான் மஸ்கோ, இங்க இருக்கக்கூடிய அம்பானிஸோ அதானிஸோ அவங்கெல்லாம் இதெல்லாம் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உட்கார்ந்து அமெரிக்கன் கல்ச்சர், தமிழ் கல்ச்சர் இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அவங்களுக்கு பொறுத்தளவுல அவங்களுக்கு பெரிய முதல் இருக்கு, பணம் இருக்கு அவங்க கிட்ட, அதை சேஃபா வச்சுக்கணும். அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அந்த பணத்தை எப்படி நாளைக்கு இன்னும் 4 மடங்கு ஆக்குறது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க இல்லையா? அதுக்கு இந்தியாவையும் யூஸ் பண்ணுவாங்க, ஜெர்மனியும் யூஸ் பண்ணுவாங்க, அமெரிக்காவையும் யூஸ் பண்ணுவாங்க, பங்களாதேஷும் யூஸ் பண்ணுவாங்க. எங்க போனாலும் லாபம் கிடைக்குதோ அங்க அவங்க பணத்தை அவங்க முதலாளிகள். ஆனா ஸ்டாலின் வந்து முதலாளி இல்லையே, பொலிட்டிஷியன் ஆச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும். இப்ப நம்ம தமிழர்கள் ஏமாளிகளா இருந்துட்டோம். இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ்லாம் மிகப்பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, பெரிய முதலாளிகள் அவங்க தூக்கி போட்டு சாப்பிட்டுருவாங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் ஏசியால கூடிய டாப் பணக்காரர்கள் எடுத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இருப்பாங்க, லீகலாவோ இல்லீகலாவோ இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பணக்காரர்களை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அவங்களோட தேவைகள் வேறையா இருக்கும். நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்துக்கிட்டு என் மண்ணை வந்து நான் பாதுகாக்கணும், இதை அப்படியே எடுத்து என் குழந்தைகளுக்கு நான் பாஸ் பண்ணணும், என் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நான் பாஸ் பண்ணணும்லாம் யோசிக்கலாம். அவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுல நம்ம சேர்த்துட்டோம் நிறையா. இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், இதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா தமிழ்நாட்டை அடகு வைக்கணும்னா அதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க, யோசிக்காம அடகு வச்சிருவாங்க. அதனால இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ரைட், இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம முப்பெரும் விழாவே நம்ம பாக்குறோம் கரூர்ல, எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க. வரவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்க ஃப்ரீயா, வரவங்களுக்கு ஸ்வீட்டு, அப்புறம் மிக்சரு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது போக வேற விஷயங்கள்லாம் பண்றாங்க. சாதாரணமா ஒரு கூட்டத்துக்கு வர்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுதுன்னா அப்ப நீங்க ஈஸியா பிஹாரிஸோட ஓட்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க செய்யலாம். இங்க வந்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்குறீங்க. வெஸ்ட் பெங்கால் இப்படிதானே பண்ணாங்க. பங்களாதேஷ்ல இருந்து இமிகிரன்ஸ் உள்ள கொண்டு வருது, கம்யூனிஸ்டும் இதை பண்ணாங்க, டிஎம்சியும் இதை பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் கொடுத்துறது, எலக்ட்ரிசிட்டி கொடுத்துறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஓட்டு உங்ககிட்ட வந்துடும். அவன் உங்களே சார்ந்திருப்பான். அதுக்கப்புறம் இவங்க அந்த மாடலை இங்க கொண்டு வந்துருவாங்க. ரைட், அவனை ஃபர்ஸ்ட் உள்ள இறக்கு, மாசம் 1000 ரூபாய் கொடு, எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுத்துரு, சப்சிடி மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சுன்னா அவங்க கண்ட்ரோல்ல ஃபுல்லா இருப்பான். அவனுக்கு என்ன வந்தது, அதுக்கு யாரு பே பண்ணுவோம்? நம்மளும் நம்முடைய டாக்ஸை பே பண்ணுவோம். நம்ம பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வெஸ்ட் பெங்கால் அதான் பிரச்சனையே, ஓட்டுக்காக நிறைய பேரை உள்ள கொண்டு வந்து அவங்களை அகாமடேட் பண்ண அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த சிஸ்டமுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. கரெக்ட். இப்ப நான் வந்து இப்படி புரிஞ்சுக்கிறேனே, நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனைய மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதோட மட்டும் நிக்காம இத பெரிய அளவுக்கு கையில எடுத்து போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா. இப்ப நான் பேசுறது ஒண்ணு, செய்யறது வேற ஒண்ணு. பேசுறது நம்ம என்னாலும் பேசிடலாம். ஓகே, கரெக்ட். பிராக்டிகலா செய்யறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவை வேற யாருமே பேசாம இருக்காங்கன்னா, வேற யாருமே பேசல. ஆமா, இல்ல சில ரீசன் இருக்கும், எல்லாருமே அமைதியா இருக்காங்க. அதனால இத களத்துல எடுத்து ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா மக்கள் எல்லாம் அதுக்கு தயாரா இருக்கும். இன்னைக்கு பிரிட்டன்ல அவன் ஃபுல்லா வெறித்தனமா இருக்காங்க அந்த இஷ்யூவை. ரிவர்ஸ் போறதுக்கு அவன் ரெடியா இல்ல. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தமிழ் மக்களுக்கு வேணும். ஓகே, தமிழ் மக்கள் அதுக்கு ரெடி ஆகும் அஃப்கோர்ஸ். அதனால நாம் தமிழர் கட்சியும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும், தமிழ் மக்களும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ரெடி ஆகணும். தமிழ் மக்கள் எப்ப தெரியுமா அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க? அவங்க எதையுமே வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரசியலை முன்னெடுக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்ட பிறகுதான் திருந்துவாங்க. ஒருவேளை இன்னைக்கு அங்க ஒன்னும் இங்க ஒண்ணுமா நடக்கிற வட மாநிலத்தவர்களோட தாக்குதல் நாளைக்கு எல்லா ஊர்லயும் நடந்தா வேணும்னா திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு பொழைச்சிக்கிட்டா தப்பிச்சுக்கும், இல்லைன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். பல கருத்துக்களை விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.